செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதை மறைப்பதற்காக பொய் வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். நில மோசடி வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சந்தித்த பின் பேட்டியளித்த அவர், அதிமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பொய் வழக்கு போடுவதுதான் வாடிக்கையாக இருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. அறிவித்தவர் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் விஜயபாஸ்கரை திட்டமிட்டு பொய் வழக்கை பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்து இன்னைக்கு பழிவாங்கின்ற அரசாக அரசு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுகவே எல்லா அமைச்சர்கள் மீதும் பொய் வழக்குகள் போட்டுங்க. இன்று கூட வழக்கு தொடர்ந்து பதிவு செய்யும். முன்னாள் அமைச்சர் சரோஜா அவர்கள் மேலும் சரஸ்வதி அவர்கள் மேலும் வழக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒருவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவினுடைய அமைச்சர் இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. பொய் வழக்கு பதிவு செய்து வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு சகோதரரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது.